ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 1க்கு 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். 150 கிராம் காளானை எடுத்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 200 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாவை கீரி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 200 கிராம் தக்காளி, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சம அளவில் அரைச்சி வச்சுருக்குறேங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண புதினா. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் பாதியில் தண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்ச காளானை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்டு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற மெலிசான தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தூசு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக சுத்தமாகுங்க. நம்ம க்ளீன் பண்ண காளானை ஒரு நைஃபால் 2ஆக கட் பண்ணிக்கலாம். காம்பு பகுதியும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காளானையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 150 ml சமையல் எண்ணெயை சேர்த்து 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 லவங்கத்தை சேர்த்து பொரிச்சிக்கலாம். கூடவே பொடியாக கட்டின வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போனதும் எடுத்து வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்க 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்த உடனே 100 கிராம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததும் ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து பாதி அளவு கட் பண்ணி சாறை பிழிஞ்சிக்கலாம். நம்ம 1/2 கிலோ செய்யறதுனால பாதி அளவு எலுமிச்சைப்பழம் சேர்த்தா போதுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வதங்கினா கூட அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும்.
கடைசியாக நான் இந்த கப்பால் தான் அரிசி அளந்துங்க. இதே கப்பால் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு பிஞ்சளவு ஃபுட் கலரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச அரிசியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டும். இப்போ சாதம் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சிங்க. இந்த சமயத்தில் சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் தம்முக்கு விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சாதம் நல்லா தம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. மதிய லஞ்சுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணியை டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன மெத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரியாணி நல்லா கரெக்டாக டேஸ்ட்டாக வருங்க. இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.